சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. டெல்லி சென்ற செங்கோட்டையன் அவர்கள் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை தனி அறையிலேயே சந்தித்துள்ளார். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் இந்த சந்திப்பு நடைபெற்றிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும் என்பதற்கேற்ப செங்கோட்டையன் அவர்கள் அமித்ஷா அவர்களிடம் தெரிவித்துள்ளார். இல்லை என்றால் கூட்டணி நிச்சயம் வெற்றியடையாது என்பதையும் பேசியுள்ளார். அதிமுகவில் எம்ஜிஆர் காலத்தில் இருந்து பயணித்து வரக்கூடிய செங்கோட்டையனின் பதவி இதுவரை மாவட்ட செயலாளர் பதவியில் இருந்து பறிக்கப்படாமல் இருந்த நிலையில் திடீரென்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செங்கோட்டையனின் பதவியை பறித்ததோடு மட்டுமல்ல, அதற்கான விளக்கத்தையும் அவர் கொடுக்கவில்லை. கட்சிக்கு எதிராக செயல்பட்டதாக கூறிவிட்டார். செங்கோட்டையன் கட்சிக்கு எதிராக திமுகவிற்கு ஆதரவாகவா பேசினார், இல்லை பிற கட்சிகளுக்கு ஆதரவாக பேசினாரா என்ற பல்வேறு கேள்விகளுடன் செங்கோட்டையனின் ஆதரவாளர்கள் சுமார் 2500க்கு மேற்பட்டவர்கள் தனது ராஜினாமா கடிதத்தை அதிமுகவின் தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பி வைத்ததும் குறிப்பிடத்தக்கது. மேலும் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக முன்னாள் அமைச்சர்கள் KP முனுசாமி, தங்கமணி, வேலுமணி, ஜெயக்குமார் போன்றவர்களும் ஆதரவுகளை தெரிவித்துள்ளனர். ஆனால் இந்த ஆதரவு என்பது செங்கோட்டையன் அவர்கள் நேரடியாகவே இவர்கள் எல்லாம் ஆதரவுகள் தெரிவித்ததாக தெரிவிக்கவில்லை. ஏனென்றால் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலவரப்படி அவர்கள் உள்ளே இருந்தால்தான் நமக்கு சரியாக இருக்கும், அவர்களையும் கட்சியிலிருந்து நீக்கிவிட்டால் கட்சியின் நிலைமை மிக மோசமாக மாறிவிடும் என்ற காரணத்தினால்தான் தனக்கு ஆதரவாக தெரிவிக்கக்கூடியவர்களது பெயரை எடப்பாடி பழனிசாமி அவர்களிடமே தெரிவிக்காமல் செங்கோட்டையன் இருக்கிறார். ஆனால் நமக்கு அந்த தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது செங்கோட்டையனின் உதவியாளர் மூலமாக. தற்பொழுது செங்கோட்டையன் அவர்களது அடுத்த கட்ட நகர்வு டெல்லி செல்வார் என்று நாம் கூறியிருந்தோம். சொன்னபடியே டெல்லி சென்றார். அங்கு உள்துறை அமைச்சரையும் சந்தித்தார். கிட்டத்தட்ட அவரது வீட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக இந்த சந்திப்பு நடைபெற்றிருக்கிறது. 2026 சட்டசபை தேர்தலில் ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என்றால் அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும், இல்லை என்றால் எடப்பாடி பழனிசாமியின் பதவியை பறிக்க வேண்டும். இது உங்களால் மட்டும்தான் முடியும், இல்லை என்றால் எனக்கு மிக முக்கியமான பொறுப்பை அதிமுகவில் மீண்டும் தாருங்கள் என்பதற்கேற்ப அழுத்தம் கொடுப்பதற்கு அமித்ஷா அவர்களுக்கு ஒட்டுமொத்த உரிமையும் அங்கு உள்ளது. கூட்டணியில் இருப்பதன் காரணமாக இதை தெரிந்தது காரணமாகத்தான் செங்கோட்டையன் அவர்கள் டெல்லி பயணம் மேற்கொண்டுள்ளார். இதனால் எடப்பாடியின் பதவி பறிபோகுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.